கருப்பா தருதே கடுகுன்னு நினச்சிக்கலாம். கடுகு இல்லை, சப்ஸா விதைய நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நனைய வச்சுக்கிடுவோம். 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். நம்ம அந்த முலாம்பழத்தை கழுவி எடுத்துக்கிடுவோம். முலாம்பழ ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். கழுவி எடுத்த பழத்தை நல்லா சீவி எடுத்துட்டோம். தோல் இல்லாமல் நல்லா சீவி எடுத்துட்டோம். சீவி எடுத்து 2ஆக வெட்டி எடுத்து பார்த்தா வெள்ளரிப்பழ விதை மாதிரியே இருக்குது. எடுத்துகிட்டு கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டாலும் வெள்ளரிப்பழ டேஸ்ட்டு தான் இருக்குது. நல்லா வெட்டி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி கொஞ்சோண்டி சுகர் போட்டோம். சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஐஸ் போட்டால் தான் அந்த வெயிலுக்கு ஐஸ் போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி ஐஸ் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஐஸ் சேர்த்து சப்ஸாவதை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு கரண்டி அதுக்கு ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி அரைச்சி வச்ச பழத்தையும் அதில் ஊற்றி பால் வாங்கி வச்சுருந்தோம். பால் சூடாலாம் ஆக்கலை. சூடாக்காமல் பாலை சேர்த்துக்கிட்டோம். பாலை சேர்த்து மறுபடியும் சப்ஸாவதை ஒவ்வொரு ஸ்பூன் அள்ளி போட்டு கலக்கி எடுத்து குடித்தா ஜூஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. முலாம்பழ ஜூஸு. நீங்களும் இதேமாதிரி முலாம்பழ ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது.